கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ உங்களுக்காக ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை கேளுங்க. அதன் பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தந்தையானீரே. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தந்தையானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவ்வளோ தாகத்தோடு இருக்கிறீங்க, அவ்வளோ வஞ்சியோடு இருக்கிறீங்க. ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாங்க. நீங்கள் சொந்து போகாதீங்க. கர்த்தரிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது உங்களுக்காய் நான் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். இன்றைக்கு ஏதோ ஒரு சோதனையில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு சோதனையில் பீடிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் நிற்கிறது போல நிற்கலாம். எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த பாடுகள், எனக்கே இந்த வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வராமல் இருந்தால் என் குடும்பம் எவ்வளோ நன்றாக இருக்கும், என் வாழ்க்கை எவ்வளோ நன்றாக இருக்கும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த பொழுது இந்த சோதனை எனக்கு வந்துவிட்டதே, ஐயோ இந்த வேதனை நிமித்தமாக என்னை தாங்கிக் கொள்ள முடியலையே, அப்படியெல்லாம் நீங்கள் வேதனைப்படலாம். ஒருவேளை நீங்கள் யாராக இருக்கலாம், இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இயேசுவை அறிந்த சில பிள்ளைகள், நான் நல்ல ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் இருக்கணும், ஆண்டவரோடு பேசணும், கர்த்தரோடு நடக்கணும் அப்படி நீங்க எப்ப யோசிக்கிறீங்களோ சிந்திக்கிறீங்களோ அப்போ சோதிக்கிற சோதனைக்காரன் வருவான். அப்பொழுது பிசாசவன் நினைப்பான், இந்த மகள் ஜெபிக்க போகிறாள், இந்த மகன் ஜெபிக்க போகிறான், இந்த வாலிபன் ஜெபிக்க போகிறான், இந்த மகன் ஆண்டவருடைய பாதத்திற்கு நேராய் திரும்புகிறான், என் கரத்தை விட்டு ஒரு ஆத்தும விலகி போகிறது, என் கரத்தை விட்டு ஒரு ஜீவன் விலகி போகிறது, அதை அந்த வேதனையில் விடாதபடி என் கரத்திற்குள் அடைக்கணும், அழிக்க வேண்டும் என்று சத்துருவன் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் மேற்கொள்வதற்காய், ஜெயம் கொள்வதற்காய், உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவதற்காக தான்
இயேசு இந்த பாடுகளை, இந்த வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவன். எதற்காக அவர் சோதிக்கப்பட்டார்? அந்த ஆண்டவர் அந்த சோதனைகள் எல்லாம் உங்களுக்காகவே அவர் ஏற்றுக்கொண்டார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரி, அவர் ராஜாதி ராஜா, பிதாவினுடைய செல்ல குமாரன். அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், எல்லாவற்றையும் உருவாக்கின ஒரே தேவன். அப்படிப்பட்ட ஆண்டு இந்த பூமிக்கு வந்து ஏன் சோதிக்கப்படணும்? ஏன் இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் அந்த வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளணும்? உனக்காக தான் மகனே, உனக்காக தான் மகளே, என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரி, உங்கள் எல்லாருக்காக தான் அந்த சோதனைகள் எல்லாம் அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பொறுமையோடு அதை சகித்தார், பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டார். பிதாவானவர் இந்த இயேசுவை சிலுவையின் பாடுகளை சகிப்பதற்காக தான் அனுமதித்தார். இதெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகனே, இதெல்லாம் நீ சகித்து கொள்ள வேண்டும் மகனே. இந்த சிலுவை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த காரியம் என்று அந்த ஆண்டவர் திட்டத்தோடு இந்த உலகத்திற்கு அந்த குமாரனை அனுப்பினார். ஒரு முறை அந்த பேதுரு இயேசுவை பார்த்து தனியாக அழைத்து கொண்டு சொல்லுகிறான், இந்த சிலுவையெல்லாம் உமக்கு வேண்டாம், இந்த பாடெல்லாம் உமக்கு வேண்டாம், இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கிறதில்லை. ராஜ்யம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், நன்மை வேண்டும், அதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உபத்திரவம் எல்லாம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சீமோனை கடிந்து கொண்டார். என் பிதாவின் சித்தத்தை நான் செய்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த சிலுவையை நான் சுமப்பேன், அந்த அவமானங்களை ஏற்றுக்கொள்வேன், அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பிதாவுக்கு ஏற்ற காரியத்தை சிந்திக்காதபடி உலகத்திற்கு ஏற்ற காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக இயேசு வரவில்லை, பரலோகத்தின் ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த சோதனைகளை, அந்த பாடுகளை எல்லாம் இயேசுவானவரை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுப்பாவை அதை சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாடுகளை அவர் சுமந்து கொண்டபடினால் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு சோதனை நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பாடில் நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சிலுவையை சுமக்கிற ஒரு மகனா மகளா நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அல்லவா? எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா? குடும்பத்தில் ஏதோ ஒரு சிலுவை, குடும்பத்தில் ஏதோ ஒரு அவமானம், உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு தோல்வி, உன் குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குறைவு நிமித்தமாய் வருகிற துன்பம், அந்த சோதனை, அந்த பாடுகள், அந்த வேதனை நிமித்தமாய் நித்தம் நித்தம் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நினைக்கிற பொழுதே உங்க இருதயமெல்லாம் தண்ணீராய் உருகி போகிறது. அதை நினைக்கிற பொழுது ஏன் என்று சொல்லி கொஸ்டினோடு, வேதனையோடு நீங்க தவித்து கொண்டிருக்கிறீங்க. அதை நினைக்கிற பொழுது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளில் உங்க சரீரம் எல்லாம் அந்த வேதனை நிமித்தமாய் கலங்கி நிற்கிறது. இதற்கு யார் எனக்கு நன்மை செய்வாங்க? யார் எனக்கு உதவி செய்வாங்க? அது ஆண்டவர் சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிற உனக்கு மகனே, என் அன்பு மகளே, நான் உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தெய்வம். நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். அந்த சோதனையில் ஜெயம் பெற முடியவில்லை அல்லவா? அந்த வேதனையிலிருந்து உன்னால் எழுந்திருக்க முடியவில்லை அல்லவா? அந்த நெருக்கமான கண்ணீரின் பாதிலிருந்து உனக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன், உனக்கு ஜெயம் கொடுக்க போகிறேன். எந்த பிசாசு உபத்திரப்படுத்தினது, எந்த வேதனை உங்களை வேதனை படுத்தினது, எதின் காரியத்தின் நிமித்தமா இன்றைக்கு நீங்க கலங்கி நிற்கிறீங்க, எது பிசாசு உங்க ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது, இயேசு ஜெயமெற்றாண்டவர். பிசாசின் தலையை சிலுவையில் இயேசு நசுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் பிசாசை ஜெயம் பெற்றார், உலகத்தை ஜெயம் பெற்றார், ராஜாதி ராஜாவை வெளிப்பட்டார். உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் இறங்கி வருகிறாரே. அதே சோதனைகளில் ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்களே, நீங்க இந்த ஆண்டவருடைய கரத்திற்குள் வருகிறீர்களா? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் கொடுங்க, என் மீது உமது கரம் வெளிப்படட்டும் என்று அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்கிறோமா? எந்த நெருக்கத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை நடுவில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை நடுவில் பீடிக்கப்பட்டிருந்தாலும், உதவி செய்கிற அந்த தேவனுடைய கரம் உங்க சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 23ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆகிலும் நான் போகிற வழிகளை அவர் அறிவார். நான் போகிற பாதை அவருக்கு தெரியும், நான் போய்கொண்டிருக்கிற அந்த நிலைகள் அவருக்கு தெரியும். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன்.
என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஒருவேளை நான் சோதிக்கப்படுகிறேன். நான் போய்கொண்டிருக்கிற பாதை, என் அன்பான சகோதரனே சகோதரி, இதை கேட்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை யாரும் பார்க்கல, உங்களை யாரும் கவனிக்கல. நீங்க தனிமையாய் அந்த பாடுகளை உணர்கிறீங்க, அந்த அவமானத்தை உணர்கிறீங்க, அடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று வேதனைப்படுறீங்க. உங்க அருகில் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நான் போகிற பாதை அவர் அறிகிறார். நான் போய்கொண்டிருக்கிற வழி அவருக்கு தெரியும். நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்ப சூழ்நிலை இயேசுவுக்கு தெரியும். நான் கைவிடப்பட்ட நிலை, தனித்து விடப்பட்ட நிலை, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற நிலை, தோற்று போன ஒரு நிலை எல்லாம் அந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்படுறேன். அந்த வேதனை நடுவில் தவித்து கொண்டிருக்கிறேன், அந்த உபத்திரவத்தின் நடுவில் தவித்து கொண்டிருக்கிறேன், அந்த கண்ணீரின் நடுவில் தவித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் என்னை உருவாக்கின கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை கர்த்தர் ஒரு நாள் பொன்னாய் மாற்ற போகிறார். மகனை உனக்கு தான்ப்பா, மகளே உனக்கு தான்ப்பா. இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்களோட தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்க. நீங்க பொன்னா மாற போகிறீங்க. உங்களை அதே குடும்பத்தில், அதே இடத்தில், அதே பணிஸ்தலத்தில் உங்களை ஆண்டவர் பொன்னாக எழுப்ப போகிறாரே. நீங்க இன்றைக்கு குறைவுபட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு தோற்று போய் இருக்கிறீங்க, இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதை அவமானப்பட்டு இருக்கிறீங்க, எல்லாருக்கும் முன்பதை நீங்க ஒன்றுக்கு உதவாத மகன் மகள் என்று சொல்லி அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை பொன்னாய் மாற்ற போகிறார். உங்களை ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமை எழுப்ப போகிறார். எல்லாருக்கும் முன்பதாக நீங்கள் வேறுபட போகிறீர்கள். வித்தியாசமாய் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார். அந்த தேவன் உதவி செய்கிற ஒரு தேவனாய் உங்கள் மீது அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் தான் சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்வேன். நீ அந்த வேதனை நடுவில் இருக்கிறாய, உனக்கு உதவி செய்கிறேன். அந்த குறைவின் நடுவில் இருக்கிறாய, உனக்கு நான் உதவி செய்கிறேன். யாரும் இல்ல அனாதையா இருக்கிறாய, உனக்கு நான் உதவி செய்கிறேன். உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் சோதிக்கப்பட்டபடினால் அந்த பாதிப்பில், அந்த வேதனையில், அந்த குறைவில், அந்த கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போகிறார். ஏதோ ஒரு நிலையில் நீங்க பாரப்படலாம், ஏதோ ஒரு நிலையில் கலங்கி கலங்கி எனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் பாரப்பட்டு நிற்கிறீங்களா? உதவி செய்கிற ஒரு கரம் நீட்டப்படுகிறது. உதவி செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உங்க குடும்பத்தில் வந்து விட்டார். உதவி செய்கிற ஒரு ரட்சகர் உங்க குடும்பத்தில் அவர் வெளிப்பட்டு விட்டார். உங்க குடும்பத்தை பொன்னாய் எழுப்ப போகிறார், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்கள் ஒரு நாள் பொன்னாய் மாறுவீர்கள். இதை கேட்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அது எந்த சோதனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கலாம், அது நிரந்தரம் அல்ல. அந்த பாடு நிரந்தரம் அல்ல. அந்த குறைவுகள் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அந்த வேதனை உங்க வாழ்க்கைக்கு நிரந்தரம் அல்ல. உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நோய் நிரந்தரம் அல்ல. நீங்க கஷ்டப்பட்டு இன்றைக்கு கடன் பாரத்தோடு வேதனையோடு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களவா? எல்லாருக்கும் முன்பதை அந்த ஏச்சை, அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீங்களவா? அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அதே குடும்பத்தில், அதே இடத்தில் கர்த்தர் உங்களை செழிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய நிறைவான ஒரு நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். முற்றிலும் மாற்றம், முற்றிலும் மாற்றத்தை நீங்க காண போகிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு தேவன் உதவி செய்ய உங்க பக்கத்தில் உங்களோடு கூட இருக்கிறாரே. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? இயேசுவை நோக்கி பார்க்கலாம். எங்கள் ஆண்டவருடைய பலமான கரம் ஒவ்வொருவர் மீதும் இன்றைக்கு இறங்கி வரட்டும். ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இன்றைக்கு தொடுங்கப்பா. அந்த தெய்வ பிரசன்னம் அந்த பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக. அவர்தாம் சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. நீங்கள் எங்களுக்காய் ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுக்காய் சோதனைகளில் ஜெயம் பெற்றுக்கொண்டீங்க, எங்களுக்காய் அந்த சாத்தானை ஜெயம் பெற்றுக்கொண்டீங்கப்பா. இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக குடும்பத்தில் சாத்தானின் நிமித்தமாய் போராட்டம், அநேக குடும்பத்தில் அந்த பிசாசின் நிமித்தமாய் பல குடும்பம் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைகள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை சகோதரியே, உங்க குடும்பத்தை ஆண்டவர் தொடுகிறார். இரவெல்லாம் அந்த பிசாசின் நிமித்தமாய் நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு தோற்றம், ஒவ்வொரு நிலைகள், ஒவ்வொரு சூழ்நிலைகள் அந்த பிசாசு உங்க குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அழிவின் பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த சாப கிரியைகள் இன்றைக்கு விலகிறது. அந்த வேதனை உண்டாக்குகிற சபிக்கப்பட்ட ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பத்தை விட்டு விலகி போ. அந்த குடும்பத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு ஜெயம்
பெற்றார். இந்த பிள்ளைகளும் இன்றைக்கு ஜெயம் எடுக்கிறார்கள். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அந்த வேதனையின் ஆவிகள் எல்லாம் விலகி போவதாக, அநேகரை பயமுறுத்துகிற, அநேகரை சொப்பனப்படுத்துகிற, அநேகரை காயப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய பலமான ஒரு கரம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், குடும்பத்திற்குள் கசப்பை உண்டாக்குகிற கிரியைகள், பல குடும்பத்திற்குள் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. சோதனை கொடுத்து கொண்டிருக்கிற பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேற்றப்படுவாயாக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கு சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. என் தேவனுடைய உதவி செய்கிற கரம் நீட்டப்படுகிறதற்காக நன்றி. சோதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெயத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். விசேஷித்த ஞான பலன் கிருபை உண்டாகட்டும். எதில் இந்த பிள்ளைகள் சோர்ந்து இருக்கிறார்களோ அதில் இந்த பிள்ளைகள் தேறினவர்களாய் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை, விசேஷித்த பலனை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை பலமுள்ள ஒரு பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தர் விசேஷித்த ஞானம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி தேவனுக்குள் பலன் கொள்வதற்கு உதவி செய்யுங்க. சரித்த நல்ல பாதுகாப்பு கிருபை பலன் உண்டாகட்டும். எல்லா குடும்பமும் கட்டப்படட்டும். அவனுடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. நான் போகிற வழிகளை அவர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக மாறுவேன் என்று தேவனுடைய பாதத்தில் யோபு சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம், குடும்பம் எல்லாம் பொன்னாய் மாற கர்த்தருக்குள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களை தொட்டு இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து விட்டார். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஸ்கிரீனில் வருகிற என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாரையும் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. என்னை பார்க்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3 அடிப்பு அருகில் இருக்கிற இந்த ஜெப கூடாரத்தில் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று நடைபெறும். ஒருவேளை தூரமாக இருக்கிற பிள்ளைகள், நமது திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பிலிருந்து நாகர்கோவில் போகிற பஸ் எல்லாம் அந்த 3 அடிப்பு ஸ்டாப்பில் இறங்கும். அந்த அருகில் தான் அந்த ஜெப கூடாரம் இருக்கிறது. ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். அநேகர் வருகிறார்கள். நீங்களும் அழைத்து வாருங்கள். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பா அற்புதம் செய்ய போகிறாங்க. ஏசப்பா உதவி செய்ய போகிறாங்க. ஏசப்பா ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, எல்லாரோடு நிறைந்திருப்பதாக. God bless you.